பிரதமர் மோடி கானா, டிரினிடாட் அண்ட் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றார். பிரேசிலில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். கடைசியாக நமீபியா பார்லிமெண்டில் உரையாற்றினார். 8 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி இன்று நாடு திரும்பினார். டில்லி ஏர்போர்ட்டில் அவரை அதிகாரிகள் வரவேற்றனர். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது கடின உழைப்பால் தன்னை வேறுபடுத்திக் கொண்டவர். இந்தியாவை பாதுகாப்பில் தன்னிறைவு பெற செய்வதற்கும் நமது ஆயுத படைகளை வலுப்படுத்துவதற்கும் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. அவர் நீண்ட நாள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என வாழ்த்தினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் புளோரிடாவில் உள்ள அவரது வீட்டில் சூரிய குளியலில் ஈடுபடும் போது ட்ரோன் தாக்குதலின் மூலம் கொல்லப்படுவது மிகவும் எளிதான ஒன்று என ஈரானின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரிஜானி கூறியுள்ளார். ஈரானின் மிரட்டல் உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி பேசிய டிரம்ப், உண்மையில் அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம், ஆனால் தான் கடைசியாக 7 வயதில் சூரிய குளியல் போட்டேன், அதன் மீது தனக்கு ஆர்வம் இல்லை என கூறினார். செமிகண்டக்டர் உற்பத்தி, விமானம், கப்பல் கட்டுமானம், பேட்டரிகள் உற்பத்திக்கு தேவைப்படும் காப்பர் மீதான 50% இறக்குமதி வரி ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வரும் என்று டிரம்ப் அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அறநிலையத்துறையை விமர்சித்துள்ளார் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். பாஜவின் ஊதுகுழலாக இருந்து பேசுகிறார் பழனிசாமி. திட்டமிட்டு விஷ விதைகளை பரப்புகிறார். பாஜ எனும் மலைப்பாம்பு அதிமுகவை சிறுக சிறுக விழுங்கி வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் கடம்பர வாழ்க்கை கிராமத்தில் சாலை வசதி இல்லாமல் பொதுமக்கள் வயல் வரப்பு ஒற்றையடி பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். மத்திய அரசிடம் ரூபாய் 5886 கோடி நிதி பெற்றும் சாலைகள் அமைக்கப்படவில்லை என தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மத்திய அரசிடம் பெற்ற நிதி எங்கே? நீங்கள் ஒதுக்கிய நிதி எங்கே? முதல்வர் ஸ்டாலினின் கையாலாகாத ஆட்சிக்கு தமிழக கிராமங்களின் அவல நிலையே சாட்சி என்றும் தெரிவித்துள்ளார். கோயில் பணத்தில் நடத்திய முருகன் மாநாட்டை ஆன்மீக மாநாடு இல்லை என துணை முதல்வர் உதயநிதி கூறினார். அப்படியென்றால் எதற்காக கோயில் பணத்தை எடுத்தார்கள்? உதயநிதி மீதும் சேகர்பாபு மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பாஜ மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்தார். இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஊழல் அமைச்சர்கள் சிறை செல்வது உறுதி என்றும் சொன்னார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. கூட்டத்தின் இடையே நிர்வாகிகள் புறப்பட்டு சென்றதால் பாதி சேர்கள் காலியானது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற வைகோ நிர்வாகிகளை திட்டினார். அரங்கில் முக்கால்வாசி சேர்கள் காலியாக இருந்ததை படம் பிடித்த செய்தியாளர்களை வைகோ வார்த்தைகளால் வசைபாடினார். நிர்வாகிகளை அழைத்து அவர்களை தாக்க உத்தரவிட்டார். மதிமுக நிர்வாகிகள் தாக்கியதில் செய்தியாளர்கள் பலர் காயமடைந்தனர். மதிமுகவில் மல்லை சத்யாவின் செயல்பாடு குறித்து வைகோ அதிருப்தி தெரிவித்துள்ளார். என்னுடன் மல்லை சத்யா பல போராட்டங்களில் பங்கேற்றதற்காக அவர் துரோகம் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் நன்றாக உழைத்துவிட்டு பல போராட்டங்களில் பங்கேற்றுவிட்டு இறுதியில் துரோகம் செய்தவர்களின் வரலாறை படித்திருக்கிறேன் என வைகோ கூறினார். இதனால் மதிமுக வைகோ அணி, மல்லை சத்யா அணி என 2 அணிகளாக பிளவுபடுமா என்ற சந்தேகம் நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் முறையான கட்டமைப்பு இல்லாமலும், பள்ளி கட்டிடங்களில் கல்லூரிகளை நடத்துவதும், வகுப்பறைகள் இல்லாமல் புதிய பாடப்பிரிவுகளை தொடங்குவதும் என வெறுங்கைகளால் முழம்போடும் நாடகங்களை திமுக அரசு நடத்தி கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இந்த நாடகங்களால் மக்களையும் மாணவர்களையும் நீண்ட நாட்களுக்கு ஏமாற்ற முடியாது என தெரிவித்தார். பாமகவில் தந்தை மகன் சண்டை உச்சத்தில் உள்ள நிலையில் பொதுக்குழுவை கூட்ட ராமதாஸ் தயாராகி வருகிறார். அதற்கு வசதியாக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொதுக்குழுவில் ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது பிரச்சினையை மேலும் பெரிதாக்கிவிடும் என்பதால் அதை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையத்தை அன்புமணியும் அணுக இருப்பதாக அவரது அணியினர் தெரிவிக்கின்றனர். திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் 14 சட்டசபை தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் உறுதிப்படுத்த வேண்டும் என தேமுதிக நிபந்தனை விதித்துள்ளது. இதேபோல் அதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் என்றால் 23 சட்டசபை தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் தர வேண்டும் என தேமுதிக பிடிவாதம் பிடிக்கிறது. முஸ்லிம் தாய்மார்கள் சிந்தும் கண்ணீர் இந்த ஆட்சியை வீழ்த்தும். முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்வதாக ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். ஆனால் நிறைவேற்றவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார்.
விடுதலை செய்யுமாறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் தமிழக அரசு விட முடியாது என பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இதை கண்டித்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மதுரையில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்து ஒற்றுமையை சிதைக்க ஜாதி மொழி பிரச்சினையை நம் எதிரிகள் ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதை எதிர்கொண்டுதான் கடந்த 100 ஆண்டுகளாக நாம் வளர்ந்திருக்கிறோம் என RSS தலைவர் மோகன் பாகவத் கூறியுள்ளார். அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மொழி பிரச்சினையில் எச்சரிக்கையுடன் இல்லாவிட்டால் இந்து ஒற்றுமையில் மட்டுமல்ல தேச ஒற்றுமையிலும் பின்னடைவு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த பள்ளி வேன் டிரைவர் சங்கர் புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரிடம் நலம் விசாரித்த 7 பேர் கொண்ட உண்மையறியும் குழுவினர் விபத்து குறித்து அரை மணி நேரம் விசாரணை நடத்தினர். 5 ஆண்டுகளில் 1000 புதிய ரயில்களை அறிமுகம் செய்ய இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 35,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது ஜெர்மனியின் ஒட்டுமொத்த ரயில் பாதைகளுக்கு சமம் என்றார். சட்டவிரோத சூதாட்ட ஆப் விளம்பரத்தில் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ், மஞ்சுலட்சுமி உட்பட 29 நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. டெல்லியில் நொய்டா, காசியாபாத், குருகிராம் உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். ஹரியானாவின் குராவாரா பகுதியில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. 2வது நாளாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் ஏலூரில் பர்னிச்சர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவால் தீ பிடித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த தனுஷ் தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீயை காதல் திருமணம் செய்தார். இவர்களை பிரிப்பதற்காக தனுஷின் 17 வயது சகோதரரை கடத்தியது தொடர்பாக பெண்ணின் தந்தை வனராஜ், முன்னாள் போலீஸ் மகேஸ்வரி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கடத்தல் தொடர்பாக பெண்ணின் தந்தை வனராஜ் வாக்குமூலம் அளித்துள்ளார். தனுஷை கடத்தி தேனிக்கு அழைத்து சென்று விட்டால் என் மகள் வீட்டிற்கு வந்துவிடுவார் என மகேஸ்வரிதான் திட்டம் போட்டுக் கொடுத்தார். தனுஷ் இல்லாததால் அவரது தம்பியை கடத்தினோம் என கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 9,020 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காஞ்சிபுரம் நல்லூர் கிராம பகுதியைச் சேர்ந்தவர் சுமதி. இவருடைய கணவர் மற்றும் அவரது தம்பி குடும்பத்தினருக்கு இடையே சொத்து பிரச்சினை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை சுமதி வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த கணவரின் தம்பி மகன் துரை சுமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் துரை சித்தி சுமதியை கத்தியால் குத்திவிட்டு தப்பினார். இதில் சுமதி ஸ்பாட்டிலேயே பலியானார். தப்பிய துரையை போலீசார் தேடுகின்றனர். பொன்னேரியில் பெண் ஒருவர் போதையில் ரகளையில் ஈடுபட்டார். சாலையில் சென்ற வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் மீது கற்களை வீசி அலப்பறை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 45,000 கன அடியாக உள்ளது. மெயின் அருவி, ஐந்தருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் போடப்பட்ட தடை 16வது நாளாக தொடர்ந்து நீடிக்கிறது. பெரியபாளையம் அருகே அங்கன்வாடி பணியாளர் வேலைக்கு பணம் வசூலித்த 2 பேர் கைதாயினர். 3.6 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது.